மார்க்கெட் வந்து தவழ்ந்து போகுதா இல்லை ஊர்ந்து போகுதா அல்லது வந்து வழுக்கிக்கிட்டு போகுதா அப்படின்னு கண்டுபிடிக்காத லெவலில் வந்து மார்க்கெட் வந்து போய்கிட்டுருக்கு. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கேண்டில்ஸ் வந்து ப்ராப்பரான சில விஷயங்கள் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி வந்து கேண்டில்ஸ் எல்லாம் நமக்கு வந்து பிரிண்ட் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ், அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில், அதுக்கு அப்படியே வந்து ஒரு ஆப்போசிட் கேண்டலும் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலை வந்து பிரிண்ட் பண்ணுற கேண்டில் தான். ஸோ இது மாதிரி கேண்டில்ஸ் வந்து ஒரு ரெசன்ஸ் கிட்ட வந்து பிரிண்ட் ஆகும்போது ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வந்து ட்ரை பண்ணும். ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா இதோட ஹை அண்ட் லோ தான் வந்து நாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து பார்த்துக்கிட்டு ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அதுவும் வந்து முக்கியமாக டெய்லி டைம் ஃப்ரேமை வச்சு தான் நம்ம வந்து ஒரு மூவே வந்து கொடுக்க முடியும். ஸோ சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் வந்து உள்ளே போனோன்னா மாட்டிக்கிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்னுமே வந்து இந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ அப்படியே வந்து மார்க் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஹையை வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கே வந்து தெரியும். இதில் வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை வந்து ப்ளே பண்ணும். ஸோ அதனால் வால்யூமும் நீங்கள் வந்து பார்த்து வந்து வச்சுக்கணும். அதர்வைஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து போகும். ஏன்னா இந்த சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து கீழே இறக்கி விட்ட மாதிரியோ இல்லை வந்து மேலே ஏற்றி விட்ட மாதிரியோ நமக்கு வந்து ஈஸியாக வந்து காமிச்சிடலாம். ஆனால் லாஸ்ட் க்ளோசிங் டைமிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது டோட்டலாக வந்து ஆப்போசிட்டில் வந்து நிற்கும். ஸோ அதன் காரணமாக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உடைக்கும் போது நமக்கு வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து இருக்கா அப்படிங்கிறது நாம் வந்து பார்த்துக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ துணிஞ்சு ஒரு சில முடிவுகள் வந்து எடுக்கலாம். பட் இந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூம் எல்லாம் பெருசாக அது சப்போர்ட் வந்து பண்ணலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வால்யூமை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் போதோ ஒரு பிரேக் டவுன் கிடைக்கும் போதோ வால்யூம் வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்கும். ஸோ நாளை நமக்கு வந்து மார்க்கெட் வந்து லீவு. நாளை மறுநாள் தான் மறுபடியும் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ கிறிஸ்மஸ்க்காக வந்து லீவு. ஸோ கர்த்தர் வரும் நாட்கள்லையாவது மார்க்கெட்டை வந்து நகர்த்துறதுக்கு ஏதாவது அருள் புரியட்டும். சரி, ஓகே. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. ட்ரெண்ட் ரிவர்சல்லாம் வந்து காமிச்சிருக்கிறாங்க. இது அப்படியே வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 26,050 நோக்கி வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நியர்பை சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 26,50 வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அட் த சேம் டைம் நமக்கு இன்னொரு விஷயமும் நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல இந்த ஹை வந்து இருக்கு இல்லையா, இது அதுக்கப்புறம் இந்த கேண்டலோட லோ டிசம்பர் 23 அந்த கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேண்டலாக வந்து ஒர்க் ஆக போகுது. அதுதான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து அப்கமிங் டேஸில் வந்து மார்க்கெட் வந்து எப்படி வந்து மூவ் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு ஹிண்ட்டை வந்து இந்த கேண்டலோட பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் தான் வந்து தீர்மானிக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த லெவல்ஸை நல்லா ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அப்கமிங் டேஸோட லெவல்ஸை வந்து தீர்மானிக்க போகுது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணது தான். இந்த 26,200 26,300 இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு செல்லிங் ட்ரிகர் ஆகிற ஏரியா. எப்போ எல்லாம் ப்ரைஸ் வந்து இந்த 26,200 வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து செல்லிங் வந்து அடித்து விடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் பயங்கரமாக வந்து அடித்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பயங்கரமாக செல்லிங் அடித்து விட்டுருந்தாங்க. அகெயின் இந்த இடத்துலையும் செல்லிங் வந்து அதிகமாக வந்து அடித்து விட்டுருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஏரியாக்களில் ப்ரைஸ் வந்து டச் பண்ணும்போது செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. அதே தான் வந்து இன்றைக்கும் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி செல்லிங் ட்ரிகர் ஆகிருக்கு. ஆனால் அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு மூவ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்காது. பெருசாக வந்து மார்க்கெட்டில் வால்யூம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மொமெண்டம் இருக்காது. மொமெண்டம் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் ஏறாது. ஸோ இது மாதிரி நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த சிக்கல்கள்லாம் தீரணும் அப்படின்னா நமக்கு அகெயின் நியூ இயரெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து அந்த சட்ட சிக்கல்கள்லாம் மறுபடியும் வந்து மாறும். ஸோ இந்த நியூ இயர்லேருந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சகஜ நிலைக்கு வந்து திரும்பும். ஸோ அதனால் வந்து ஏடா இப்படி மார்க்கெட் இப்படி போகுது அப்படின்ட்டு யாரும் புதுசாக வந்தவங்க வந்து யாரும் வந்து நினைக்காதீங்க. இந்த கிறிஸ்மஸ் வீக் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்து இருக்கும். இந்த வருஷம் கிடையாது, எல்லா வருஷமும் வந்து இப்படி தான் வந்து வால்யூம் ரொம்ப இல்லாமல் ரொம்ப ஒரு மட்டமான ஒரு மார்க்கெட்டாக வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் வீக் தான். சரி, ஓகே. 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து
அந்த ரெசன்ஸை வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வந்து இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு டவுன் சைடு வந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 26,000 வரைக்கும் வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேப்பும் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஏரியா இந்த 26.50லேருந்து 26 இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ அந்த லெவலை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ ப்ரைஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் சப்போர்ட், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போல்லாம் வந்து வரத்து வந்து குறைவாகும்போது நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ, அதே மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது வரத்து வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ அதுதான் வந்து ரீசன். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஓரளவுக்கு உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படின்னாலே வந்து மார்க்கெட் வந்து எங்கே போகுது எங்கே வருது அப்படின்ட்டு ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிடலாம். அவ்வளோதான், இதில் பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இனிமேல் வந்து கிடையாது. அடுத்தது மேக்ஸிமம் நமக்கு வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த 26,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். பை சான்ஸ் இந்த 26,200 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா மறுபடியும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து செல் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துலலாம் செல் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ அதன் காரணமாக ப்ரைஸை இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு அங்கே கூட வந்து செல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் அப்படி வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் மைண்ட்லேருந்து வச்சுக்கோங்க. 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 26,000. அதை உடச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 25,800 700 அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உருட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உருட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஈவன் தோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து இறங்கிட்டு இருந்தாலும் பெருசாக உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அந்தளவுக்கு வந்து மூவ் வந்து ஆயிருக்காது. இன்றைக்கும் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 26,200 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 26,100 வந்து இருக்கலாம். 26,100 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 26,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 26,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 26,300 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி காலையில் பயங்கரமான ஒரு ஜிக்ஜாக் வேலையெல்லாம் காமிச்சாங்க. நிஃப்டி மாதிரிலாம் நான் எல்லாம் கிடையாது தெரியுமா, நான்லாம் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து மேலே வந்து போனாங்க. அவ்வளோதான், ஒரு 9:30 கேண்டில் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கிட்டு இருந்தது. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் போன்ட்டு ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பயங்கரம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 59,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 59,100 வந்து இருக்கலாம். 59,100 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 58,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப்ட்ரெண்ட் 59,300 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 59,500 வரைக்கும் ஒரு அப்ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 85,600 ரெசன்ஸாக வந்து இருக்கும். 85,200 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 85,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 84,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 85,600 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 86,000 வரைக்கும் வந்து மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி போட்டு பொலதம் கட்டியிருக்கிறாங்க. 14,000 ரெசன்ஸாக வந்து இருக்கும். 13,900 சப்போர்ட்டாக வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த காலையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெசன்ஸ் ஹோல்ட் ஆச்சு, இந்த இடத்துல சப்போர்ட் வந்து ஹோல்ட் ஆச்சு. அண்ட் ஃபைனலி 1.55க்கு வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 13,900 13,800 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. ஸோ வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,850 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். 13,750 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 13,750 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,650 13,600 இதை நோக்கி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்ட்ரெண்ட் 13,850 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,950 இதை நோக்கி வந்து மார்க்கெட் அப்ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.